தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிடாத கர்நாடக அரசின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காவிரி நீர் விவகாரம் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இடம்பெற்றுள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், செயலர் மணிவாசகம், சட்டத்துறை வல்லுநர்கள், அதிமுக சார்பில் எஸ்.பி. வேலுமணி, ஓ.எஸ். மணியன், காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை, விசிக சார்பில் திருமாவளவன், எஸ்.எஸ். பாலாஜி, பாமக ஜி.கே. மணி, மாமகவின் ஜவாஹிருல்லா, பாஜக சார்பில் கருநாகராஜன், கருமுருகானந்தம், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிடாத கர்நாடக அரசின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். கர்நாடக அரசை தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி காவிரி மேலாண்மை ஆணையத்தை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது என்றும், இக்கூட்டத்தில் கர்நாடக அரசின் செயலுக்கும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் கூறினார். தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நான் தீர்மானங்களாக இப்பொழுது படிக்கிறேன். தீர்மானம் 1. காவேரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்றுக்குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம்